உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். மார்க் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ரொம்ப ஒரு அருமையான பகுதி. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளுவார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாயிருந்தது. இன்றைக்கும் கூட நம்முடைய தேசங்களில் சில பண்டிகை நாட்களில், சில தலைவருடைய பிறந்த நாட்களில், காந்தி பிறந்த நாள், இல்லைன்னா இந்திய சுதந்திரம் கிடைத்த நாள், அறிஞர் அண்ணா பிறந்த நாள், அந்த நாட்களில் நம்ம சில கைதிகளை விடுவிக்கிறது ஒரு வழக்கம் உண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி பண்டிகை நாட்களிலே கைதிகளை விடுவிக்கிற வழக்கம் இருந்திருக்கிறது. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். இந்த கலகம் என்பது பிரியமானவர்களே, பொதுவாக வேத பண்டிதர்களுடைய விளக்கம், யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இவன் ஒரு தீவிரவாதி, ஒரு புரட்சியாளர், ஒரு விடுதலைக்காக இவன் கலகம் பண்ணியிருக்கிறான். அந்த விடுதலைக்காக கலகம் பண்ணும்போது அங்கே ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு. அதனால் இவனை சிலுவை தண்டனைக்கு, ரோம சட்டத்தின்படி ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணியிருக்கிறான். அதனால் இவனை சிலுவையில் அறையிறதுக்காக வச்சுருக்கிறாங்க. இவன் அதுக்காக அவன் காவல் பண்ணப்பட்டிருக்கிறான். வாசிங்க. ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். எங்களுக்கு ஒருத்தரை விடுதலையாக்கும், பண்டிகை நாள் எங்களுக்கு ஒருத்தரை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு கேட்க தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். இவரும் யூதருக்கு ராஜா என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். யூதர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி தான் பரபாஸ் போராடி இருக்கிறான். ஒரு பெரிய கலகம், அந்த கலகத்தில் கொலை நடந்திருக்கு. இயேசுவும் யூதருக்கு ராஜா என்று அறிமுகப்படுத்துகிறார். நம்ம அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறது போல ஆளுநர் பிலாத்து ஒரு அரசியல் பேசுகிறார். பண்டிகை நாளில் ஒருத்தரை விடுதலை ஆக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, இவர் யூதருக்கு ராஜா அப்படின்னு பிடிச்சி கொண்டு வந்துருக்கீங்களே, யூதருக்கு ராஜாவை நான் விடுதலை ஆக்கிறட்டுமா அப்படின்னு பிலாத்து கேட்குறான். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். இவர் உலக பிரகாரமாக யூதருக்கு அப்படி ஒரு போராடி கலகம் பண்ணெல்லாம் விடுதலையை கொண்டு வரல. இவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கும் போதே அந்த பண்டிகை நாட்களில் அவங்க ஓசன்னா 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 என்று கத்தினது. இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் வரும்போது வழியில் இரு பக்கங்களிலும் ஜன கூட்டம் திரண்டு நின்று சில கோஷங்களை எழுப்புவார்கள். பிரியமானவர்கள், அதே போல் அவர்கள் எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், ஓசன்னா அப்படின்னா சேவஸ்னோ, எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு விடியலை தாரும் அப்படின்னு கோஷம் போட்டாங்க. ஆனால் இவர் அப்படி எதுவும் ஒரு புரட்சிலாம் பண்ணுற மாதிரி தெரியலை. இவரை விடுதலையாக்கி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏதோ வியாதியஸ்தரை சுகமாக்குறாரு, குருடருக்கு பார்வை கொடுக்குறாரு. அதனால் பரபாசை விடுதலை பண்ணவன் நல்ல போராளி, பரபாசை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசாரியர்கள் ஜனங்களை தூண்டி விட்டிருக்கிறார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார். இயேசு என்ன செய்யணும்னு கேட்டால் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அவனை சிலுவையில் அறையும் என்று
இன்னும் அதிகமாய் கூக்கரலிட்டு சொன்னார். ஒரு சின்ன கற்பனை. அங்கே பிலாத்து அரண்மனை பக்கத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிலுவையில் அறையப்படுவதற்காக பரபாஸ் காவல் வைக்கப்பட்டிருக்கிறான். இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அந்த காவல் அறையிலிருந்து அவனை சிலுவையில் அறைவதற்காக கொண்டு போக போகிறார்கள். ஒருவேளை இரவெல்லாம் அவன் தூங்கி இருக்க மாட்டான். அந்த சிலுவை வேதனை, மரண பயம் என்பதை காட்டில் அடிப்பாங்க, சாட்டையால் முதுகை கிழிப்பாங்க, அவன் மேலே அந்த சிலுவையை வச்சு அந்த மலைக்கு கொண்டு போக பண்ணுவாங்க. எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் கைகளையும் கால்களையும் ஆணி அடித்து அவனை சிலுவையில் தொங்க விட போகிறாங்க, துவைச்சி தொங்க விட போகிறாங்க. அந்த நேரத்தை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் முகத்தில் துப்புவாங்க, அவனை சாட்டையினால் அடிப்பாங்க, அவன் கைகளிலும் கால்களிலும் ஆணி அறிந்து சிலுவையில் தொங்க விட போகிறாங்க. பரபாஸ்க்கு நல்லா தெரியும். அந்த நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, பரபாஸ் பரபாஸ் அப்படின்னு. என்ன? அங்கே பிலாத்து கேட்குறான், யாரை விடுதலை செய்யணும்னு. பிலாத்து சத்தம் இவனு கேட்டிருக்காது. ஒரு சின்ன நாடகம், கற்பனை. பிலாத்து கேட்குறான், உங்களுக்கு யாரை விடுதலை செய்யணும் அப்படின்னு. அப்போ ஜனங்கள் எல்லாம் பரபாஸ் 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 அப்படின்னு கத்துறாங்க. இவனுக்கு அந்த சத்தம் கேட்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிலுவையில் அறைய போகிறாங்க. ஜனங்கள் எல்லாம் பரபாஸ் பரபாஸ் பரபாஸ்ன்னு கத்துறாங்க. அந்த சத்தம் மட்டும் கேட்குது. அப்போ அவன் கேட்குறான், பிலாத்து இயேசு என்ன செய்யணும், இவரை என்ன செய்யணுங்கிறான். அந்த சத்தம் அவனுக்கு கேட்டிருக்காது. இயேசுவை என்ன செய்யணும்னு கேட்ட சத்தம் அவனுக்கு கேட்டிருக்காது. இயேசுவை என்ன செய்யணும்னு கேட்ட உடனே இந்த ஜனங்கள்லாம் கத்துறாங்க, சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும். நான் யோசித்து பார்க்குறேன், பரபாஸுக்கு 2 சத்தம் கேட்கு. முதல்ல என்ன கேட்டுச்சு, பரபாஸ் 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 அப்படின்னு கத்துற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் என்ன சத்தம் கேட்க, சிலுவையில் அறையும் சிலுவையில். அப்பாவுமே, இந்த மக்களுக்காக தான் நான் போராட போனேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் சிலுவையில் அறைய போகிறாங்களே, இவங்கெல்லாம் என்னடா எப்படி கத்துறாங்க, சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும். உடஞ்சி போயிருப்பான். ஏன்னா 2 சத்தம் தான் அவன் கேட்குது, பரபாஸ் பரபாஸ் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும். நொந்து நூலாய் போயிருப்பான். கற்பனை தான், உண்மை இருக்கலாம். ஏன் அந்த ஜனங்கள் இப்படி சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும்னு கத்துறாங்க? ஒரு 6 மணி விடியல் வருது. அங்கே ஒரு சிறை காவலாளி வாரான். சிறைச்சாலை கதவை திறக்கிறான். எனக்கு தெரியுது, இப்போ என்ன கொண்டு போக வந்துட்டாங்க, சிலுவையில் அறைய கொண்டு போக வந்துட்டாங்க. அந்த ஜெயிலுடைய கதவை, சிறைச்சாலையுடைய கதவை திறந்துட்டு அவன் சொல்கிறான், நீ போகலாம்ப்பா, உனக்கு விடுதலை. என்னங்க, சிலுவையில் அறைய போகிறீங்கல்ல? இல்லை இல்லை, உனக்கு விடுதலை. எப்படிங்க? எப்படி எனக்கு விடுதலை? எனக்கு விடுதலை கிடைக்குமா? எப்படி எனக்கு இந்த விடுதலை? உனக்கு பதிலாக நசனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். உனக்கு பதிலாக இயேசு சிலுவையில் அறையப்படுகிறபடியினாலே பரபாஸ், இன்றைக்கு நீ விடுவிக்கப்படுகிறாய். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பரபாஸ், இன்றைக்கு நீ விடுவிக்கப்படுகிறாய். யார் அந்த இயேசு? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் ஒரு தப்பும் பண்ணலை. பிரியமானவர்களே, வரலாற்றிலே எழுத்தின்படியாக இன்னும் ஒரு சில மணி நேரத்துக்குள்ளாக சிலுவையில் அறையப்பட வேண்டிய அந்த பரபாஸுக்கு பதிலாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த பரபாஸ் ரட்சிக்கப்பட்டான், ரட்சிக்கப்படவில்லை, வரலாற்றிலே பதிவு செய்யப்படவில்லை. ரட்சிக்கப்பட்டிருப்பான் என்று நான் நம்புகிறேன். இந்த இயேசுவால் தானே எனக்கு விடுதலை கிடைத்தது என்று அவன் வேலை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். பிரியமானவர்களே, சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்ற கோஷம்
இயேசுவை சிலுவையில் அறைந்தார். நான் யோசிக்கிறேன், கற்பனை பண்ணுறேன். பரபாஸ் ஓடி போகிறான். எங்கே யார் எங்கே இருக்கார் எங்கே இருக்கார்? கொல்கதா மலைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கேருந்து கொல்கதா மலைக்கு ஓடுறான். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சிலுவையில் மரித்து அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். பரபாஸ் போய் அந்த சிலுவை, கற்பனை தான், பரபாஸ் போய் அந்த சிலுவையை பார்க்குறான். அந்த கேடு அடைந்தவராக, அகோர கோலம் அடைந்தவராக அந்த சிலுவையில் இயேசு தொங்கிக்கிட்டு இருக்காரு. பரபாஸ் யோசிக்கிறான், ஒருவேளை இவர் மாத்திரம் தன்னை சிலுவைக்கு ஒப்புக்கொடாவிட்டால் இந்த சிலுவையில் நான் தானே தொங்கிக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் அந்த சிலுவையை நோக்கி பாருங்க, அந்த சிலுவையை நோக்கி பாருங்க. சிலுவையில் யாரை பார்க்குறீங்க? இயேசுவை பார்க்குறீங்க? அவர் அங்கே இல்லை. இந்த இயேசு மாத்திரம் அந்த சிலுவையில் அறையப்பட்டிராவிட்டால் நான் தான் இந்த சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கணும். என் கைகள் செய்த பாவம், என் கால்கள் செய்த பாவம், நான் தான் இந்த சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கணும். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரமேறினார். பிரியமானவர்களே, அன்றைக்கு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின சவுல், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின சவுல், பாவிகளில் பிரதான பாவின்னு சொல்கிறான். வீட்டில் கூடி ஜெபிக்கிற பெண்களை மயிரை பிடித்து, கண்ணியத்தோடு சொல்லுகிறேன், வெளியே இழுத்து போட்டு அடித்த ஒரு மனுஷன். எப்படியாக இந்த கிறிஸ்தவத்தை வளர விடக்கூடாது, அதை அழிச்சிடணும் அப்படின்னு துடிச்சவன். அதுக்காக அதிகாரிகளிடத்தில் கடிதத்தை வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு போகிறான். பிரியமானவர்களே, போகிற வழியில இயேசு அவனை சந்திக்கிறான். அந்த அன்பு அவனை மாற்றுகிறது. இயேசு அகால பிறவியாகி அவனுக்கு தரிசனமாகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் தரிசனம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. அவன் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறான், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? கலாத்தியர் 3:1. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். இயேசு சிலுவையில் தொங்கினதை பவுல் பார்க்கல, சவுல் பார்க்கல. இந்த நிருபம் கலாத்திய சபைக்கு எழுதுறான். ஏறத்தாழ இயேசு மரித்து உயிர் தெழுந்து பரமேறி ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிருபம் கலாத்திய சபைக்கு எழுதப்படுகிறது. அவங்க யாரும் இயேசு சிலுவையில் மரித்ததை பார்க்கல. ஆனால் பவுல் எழுதுறான், கிறிஸ்து உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாரே. நீங்க பார்த்தீங்க? எப்படியா பார்த்தோம்? பிரியமானவர்களே, நம்முடைய புறக்கண்களாலே அல்ல. அன்றைக்கு ஒருவேளை எருசலேமிலே கொல்கதா மலை அடிவாரத்திலே இயேசு சிலுவையில் தொங்கினதை பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய அகக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள், கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யட்சமாய் நமக்கு காணப்படுகிறாரே. யோசிக்கிறேன், பரபாஸ் பார்த்திருப்பான். நான் தொங்கியிருப்பேன் இந்த சிலுவையில், நான் தொங்கியிருக்கணும் இந்த சிலுவையில். அவர் தொங்குறாரு. கலாத்திய ஜனங்கள் பார்க்கிறாங்க சிலுவை காட்சி. இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராக அவருடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்பட்டிருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டும் என்றால் அந்த கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்பட்ட ஒரு சொரூபம் அல்ல. பிரியமானவர்களே, பவுல்
அந்த சிலுவையை பார்க்குறான். பரபாஸ் தொங்கியிருக்க வேண்டிய சிலுவை, யாருக்காக அந்த சிலுவை ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது? அன்றைக்கி எதற்காக அந்த சிலுவையை ஆயத்தம் படுத்தினாங்க? யாருக்காக அந்த குழியை வெட்டி வச்சாங்க? யாருக்காகயா அந்த ஆணிகள் யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தன? யாருக்காக? பரபாஸுக்காக. எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ஆணிகள், எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த குழி. நான் தப்பு வச்சிட்டேன், நான் தப்பு வைக்கப்பட்டேன். சவுல் அந்த சிலுவையை நோக்கி பார்க்குறான். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு அந்த சிலுவையில் பார்க்குறான். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அவருடைய இரத்தத்துக்கு இரத்தமாக, அவருடைய மாம்சத்துக்கு மாம்சமாக நம்ம எப்படி மாற முடியும்? கொஞ்சம் நான் தியானித்தேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு, நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் கைகளில் பாய்ந்த அந்த ஆணி என் கை வழியாக அவருக்கு பாயுது. அந்த ஆணிகள் என் கையும் அவர் கையும் ஒன்றா இணைக்குது. என் கால்களையும் அவர் கால்களையும் அந்த ஆணி ஒன்றா இணைக்குது. அந்த சிலுவையில் அவரோடு இணைந்திருக்கிறேன். அந்த இரத்தம் என் மேலே படுது, அந்த இரத்தம் என் மேலே படுது. சிலுவையில் அவர் மூச்சு விடுறாரு. பிரியமானவர்களே, அந்த மூச்சு என் மேலே படுது. அந்த மூச்சு தான் எனக்கு உயிராக மாறுது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. I am crucified with Christ. Not I. இனி நான் அல்ல. இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன்னா கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன். எல்லாரும் கத்துனாங்க சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும்னு. இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம சிலுவையில் அறையணும். என் சுயத்தை நான் சிலுவையில் அறையணும். அந்த சிலுவையை நான் பார்க்கும்போது, பரபாஸ் அந்த சிலுவையை பார்க்குறான். ஆகா, நான் தொங்க வேண்டிய சிலுவை அல்லவா. சவுல் அந்த சிலுவையை பார்க்குறான். இயேசுவோடு கூட அவனும் தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அவன் சுயம் சிலுவையில் அறையப்பட்டுட்டு, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அந்த சிலுவை காட்சியை நான் பார்க்கும்போது நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். அந்த தரிசனம் வேணும். அங்கே ஐயம், நான் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்கத்தில் ஈகோ என்று சொல்லுவது. ஈகோ என்று சொன்னால் நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதான் ஈகோ. நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு இயேசுக்கு தெரியும். நான் யாருன்னு இயேசுக்கு தெரியும். நான் யார்? தேவனுக்கு சமமாக இருக்கிறேன். நான் யார்? தேவனாக இருக்கிறேன். அதில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நான் யார்? தேவன். தேவனுக்கு சமமாக இருக்கிறேன். நான் சர்வ வல்லமை உள்ளவன். காற்றை பார்த்து இறையாதுன்னா அது இறையாது. லாசருவை பார்த்து வெளியே வானா வெளியே வருவான். இயற்கையின் மேலே, வியாதியின் மேலே, பிசாசின் மேலே, பிரியமானவர்களே, எனக்கு வல்லமை உண்டு. நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் கொள்ளையாடின பொருளாக எனக்கு கிடைச்ச ஒரு ப்ரிவிலேஜாக, ஸ்லாக்கியமாக நான் நினைக்காம, நான் அடிமையின் ரூபம் எடுத்து, மனுஷ சாயலாகி அடிமையின் ரூபம் எடுத்து, மரண பரியந்த, அதாவது சிலுவையின் மரண பரியந்த என்னை தாழ்த்தினேன். இந்த சிலுவையில் தொங்குறது தேவன், சர்வ வல்லவர். பிரியமானவர்களே, பார்த்து நகைக்கிறாங்க.
தன்னைத்தானே ரட்சிக்கக்கூடியது இவன் மற்றவங்களுக்கு ரட்சிப்பாவானா சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் நமக்கு தேவ பலன். பவுல் சொல்கிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் யார் என்று நான் அறிந்திருப்பது. தட் ஈகோ. நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அதிகமாக நான் யார் என்று நான் அறிந்திருக்கேன். நான் பாஸ்டர், நான் சொன்னால் அவன் கேட்கணும், நான் அவனை பார்த்து பாடுனா பாடணும், அவனை பார்த்து ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணணும். நான் பாஸ்டர், நான் ஹஸ்பண்ட், நான் சொன்ன என் மனைவி கேட்கணும், என் பிள்ளைகள் கேட்கணும். நான் யார்? நான் பெரிய ராஜா. நான் யார்? நான் ஒரு பெரிய அமைச்சர். நான் யார்? நான் ஒரு கோடீஸ்வரன். நான் யார்? நான் அவங்க மனைவி. நான் மனைவி சொல்கிறேன். நான் மனைவிக்கு இவ்வளோ உரிமை கூட கிடையாதா? இந்த வீட்டில் நான் யார்? மனைவி. நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, அதான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள். நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? உங்களை மாதிரியா எஸ்எல்சி 5 தடவை படிச்சிருக்கேன். பெரிய ஆள், ரொம்ப படிச்சிருக்கார். எஸ்எல்சி 5 தடவை படிச்சிருக்காருல்ல. பிரியமானவர்களே, நான் யார் என்று நான் அறிந்திருப்பது சிலுவையில் அறையப்படணும். சிலுவையில் அறைங்க, சிலுவையில் அறைங்க. எதை சிலுவையில் அறைங்க? முதலாவது என்னுடைய ஈகோ, நான் யார் என்று நான் அறிந்திருப்பது சிலுவையில் அறையப்பட வேண்டும். அந்த சிலுவையை பார்க்கும்போது, அதனால தான் பவுல் எழுதுறாரு, பிரியமான பிலிப்பியர், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்த. நான் யார் தெரியுமா? சின்ன வயசுல எனக்கு பேப்டிசம்லாம் கொடுத்துட்டாங்க. ஆமாம் ஆமாம், நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க தான், ஆனால் எனக்கெல்லாம் பேப்டிசம் கொடுத்துட்டாங்க. நான் அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு தெரியாது, வீட்டில் சொல்லியிருக்காங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான். நாங்கள்லாம் பிறவிலே கிறிஸ்தவங்க ஐயா, நாங்கள்லாம் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் இஸ்ரவேல் வம்சத்தான். பென்யமீன் கோத்திரத்தான். தெரியுமா? எங்கள் கோத்திரம், அதில் பென்யமீன் கோத்திரம். கவனமாடுறா, எங்கள் கோத்திரத்தில் தாண்டா முதல் ராஜாவே வந்தார். தெரியுமா? இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவே எங்கள் கோத்திரம் தான். சும்மா வாலாட்டாத. நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான். எபிரேயரில் பிறந்த எபிரேயன். எபிரேயம் என்பது நான் சொன்னது போல் அது ஒரு பிரியமான கலாச்சாரம். இப்போ நம்ம சொல்கிறோம் இந்தியா, பாரத் சொல்கிறோம். இந்தியா என்பது தேசத்தை காட்டுகிறது. தமிழ்நாடு திராவிடம். தமிழ்நாடு ஒரு அரசியல் அமைப்பு, திராவிடம் நம்முடைய கலாச்சாரம். அதே போல் நிறைய இடங்கள் நம்ம பார்க்கலாம். பாபிலோன் கல்தேயர், ஈரான் பெர்ஷியா, பெர்ஷியா கலாச்சாரம், பெர்ஷியா கலாச்சாரம். அதே போல் இஸ்ரேல் ஒரு தேசம். எபிரேயம் என்பது அவர்களுடைய கலாச்சாரம். எபிரேயம் என்ற சொல்லினுடைய பொருள் நதியை கடந்து வந்தவர், நதியை கடந்து வந்தவர். இது எங்களுடைய கலாச்சாரம். நான் எபிரேயன். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன். ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைன்னு அர்த்தம். பரிசுத்தத்தை பற்றி சொல்லும்போது சொன்னேன், தமிழில் பரி என்ற முன்னொட்டு வருமானால் ஸ்பெஷல்னு அர்த்தம். தானம் பரிதானம், சுத்தம் பரிசுத்தம், காரம் பரிகாரம் சொன்னேன். அதே மாதிரி சேயன் பரிசேயன். பரிசேயனா ஸ்பெஷல் சைல்டு, சேயினா பிள்ளை. பரிசேயன் அப்படின்னா ஸ்பெஷல் சைல்டு. நான் ஆர்டினரியா, நான் 30 வயசுலேயே ஆண்டருக்காக பிரிஞ்சு வந்துட்டேன்யா. நான் பரிசேயன், ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிறான். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். நான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ
அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய பாடுகளுடைய ஃபெலோஷிப், அந்த அடி, அந்த கையில ஆணி, அந்த தலையில முள்முடி, அந்த நிந்த அவமானம், அந்த உமிழ்நீர், அந்த பாடுகளின் ஐக்கியம் என்னதென்று அறிவதற்காக அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி அதே போல சிலுவையில மரித்து எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். குப்பையுமாக இன்னொருத்த சொல்லணும். கமாலியல் பாதப்படியில படித்தேன். இன்னொரு இடத்துல சொல்லுவார், அன்றைக்கே அவருக்கு ரோம சிட்டிசன்ஷிப் இருந்துச்சு. பெரிய பணக்காரர்கள், அவன் தகப்பனார் பெரிய பணக்காரனாக இருந்திருக்கணும். அவங்க பணத்தினால இப்போ சிலருக்கு வெளிநாடுகளில் போய் அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க, சிலருக்கு அப்படியே குடியுரிமை கொடுக்குறாங்க. அதே போல் இந்த நாட்களில் சில பெரிய செல்வந்தர்களுக்கு ரோம சிட்டிசன்ஷிப், ரோம குடியுரிமை, டியூயல் சிட்டிசன்ஷிப்லாம் உண்டு. அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் அன்றைக்கு உண்டு. இவருக்கு அப்படி ரோம சிட்டிசன்ஷிப் இருக்குது. இவர் ரோம குடிமகன். எவ்வளோ பெரிய டைட்டில் தெரியுமா? கமாலியல் பாதப்படியில் உட்காந்து படித்தேன். பென்யமீன் கோத்திரம், குற்றம் சாட்டப்படாதவன். எனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக என்ன குப்பை, இதெல்லாம் குப்பை இருக்கா நல்லது, ஆனால் அதில் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நான் என்னை குறித்து பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஐ எம் க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இப்போ நான் மேன்மை பாராட்ட ஒன்று உண்டு என்று சொன்னால் அவரை குறித்து மாத்திரம்தான் மேன்மை பாராட்ட முடியும். அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அதை குறித்து மாத்திரம்தான் மேன்மை பாராட்ட முடியும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இந்த சிலுவை தியான கூட்டங்கள் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க என்று அல்ல. என்னுடைய ஈகோ, என் படிப்பை குறித்துள்ள பெருமை, என்னுடைய குடியுரிமை குறித்துள்ள பெருமை, என்னுடைய கலாச்சார பின்னணியை குறித்துள்ள பெருமை, நான் எந்த வம்சத்தான் என்பதை குறித்த பெருமை, நான் எத்தனை பட்டங்கள் பெற்றிருக்கிறேன் என்பதை குறித்த பெருமை, ஒருவேளை இந்த உலகத்தில் நான் குற்றம் சாட்டப்படாதவன் என்பதனால் உள்ள பெருமை, எல்லாத்தையும் இன்னைக்கு சிலுவையில் அறைங்க. இனி நான் பிழைத்திருக்கிறது, நான் இனி உயிரோடு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவினால. அவருடைய மரணத்தின் சாயலை மேலே சுமந்து கொண்டிருக்க. செத்துட்டேன், அதுக்கெல்லாம் என் படிப்புக்கு செத்துட்டேன், என் பெருமைக்கு செத்துட்டேன். இருக்கா சந்தோஷம், ஆனால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னுடைய படிப்பு எனக்கு நித்திய வாழ்வு இல்லை, சொத்து சுகம் எனக்கு நித்திய வாழ்வு இல்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒன்று தான் எனக்கு நித்திய வாழ்வு. அதனால் நன்றா உணர்ந்து கொள்ளுங்க. சிலுவையில் அறைங்க. இயேசு சிலுவையில் அறைஞ்சாங்க என்றல்ல, அந்த சிலுவை காட்சியை பார்க்கும்போது என்னுடைய சுயம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நன்றாக உணர்ந்து கொள்ளுங்க. நேருங்கிறது சற்று வேகமாக போகிறேன். ரெண்டாவது, இன்னொன்றை கூட நம்ம சிலுவையில் அறையப்பட்டதாக பார்க்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கலேஷியன்ஸ் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள், இஃப் யூ பிலாங் டு கிரைஸ்ட், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஊழியம் செய்யலாம், விசுவாசியாக இருக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் உங்களுடைய ஃப்ளஷ் கார்னாலிட்டி, மாம்ச சுபாவம், அது சிலுவையில் அறையப்பட்டிருக்கும்.
மாம்சம் மாம்சம் மாம்சம்னா என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு ஏற்றுக்கொண்டேன், நான் கிறிஸ்தவங்களாக இருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் என்றெல்லாம் சொல்லிட்டு உலகத்தர என்னென்ன செய்வாங்களோ அதை செய்கிறதுக்கு பேர் தான் மாம்சம். அதுக்கு பேர் தான் மாம்சம். இந்த மாம்ச சுபாவத்தில் இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. வாட் இஸ் கார்னல் நேச்சர்? மாம்சம்னா என்ன? ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி இன்னும் உலகத்தார் வாழ்கிறது போல நம்முடைய ஆத்மா, நம்முடைய சைக்கி, அதான் கிரேக்கத்தில் சுக்கின்னு சொல்லுவாங்க, அதான் சைக்கி. நம்ம அனுபவன போக்கில் வாழ்கிறது, உலகத்தார போல வாழ்கிறது இல்லை. பிரியமல், நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் நம்முடைய மாமிசம் சிலுவையில் அறையப்பட்டு அறைங்க, சுயத்தை சிலுவையில் அறைங்க. ரெண்டாவது நம்முடைய மாம்ச சுபாவத்தை சிலுவையில் என்னங்க மாம்ச சுபாவம்? 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. வெளியரங்கம் இது ஒன்றும் மூடி மறைச்சலாம் இல்லை. ஓப்பன் தியேட்டர், வெளியரங்கம். இப்போ நம்ம இந்த இது உள்ளரங்கம், ஒரு ரூம்குள்ளே ஒரு ஆடிட்டோரியத்தில் இருக்கின்ற அரங்கம். வெளியரங்கம், ஓப்பன் ஏர் தியேட்டர், எல்லோரும் பார்க்கலாம். இப்போ மாம்சத்தின் கிரியைகள்லாம் ஒன்றும் ரகசியமெல்லாம் இல்லை, எல்லோரும் பார்க்கணும். வெளியரங்கமாக இருக்கின்றன. ஒரு சின்ன லிஸ்ட்டு கொடுக்குறார். அது மாத்திரமல்ல, அநேக காரியங்கள் உண்டு. அந்த ஒரு லிஸ்ட்டை மாத்திரம் நம்ம வேகமாக பார்த்து கடந்து போவோம். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம். முதலாவது விபச்சாரம். விபச்சாரம் என்பது திருமண உறவுக்கு வெளியே, திருமண உறவுக்கு வெளியே, ஆண்கள் பெண்களோடு, பெண்கள் ஆண்களோடு, இல்லை திருமண உறவுக்கு வெளியே ஓர் இனத்தோடு பழகுவதற்கு வேதத்தில் பேர் விபச்சாரம். ஒருத்தன் தம்முடைய உறவுக்கு, இப்போ திருமண உறவுக்கு வெளியே ஒரு பெண்ணோட பழகிறது ஊருக்கு தெரியாதா? இல்லை அவனுக்கு தெரியாதா? ஒரு பெண் தன் திருமண உறவுக்கு வெளியே இன்னொரு ஆணோடு பழகிறது அவளுக்கு தெரியாதா? அதுக்கு பேர் தான் வேதத்தில் விபச்சாரம். இது மாம்சத்தின் கிரியை. ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது, உலகத்தாராக இருக்கும்போது நம்ம உலகத்தின்படி நடந்திருப்போம். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான காரியம் நமக்குள்ளே காணப்படுமையானால் அதுக்கு பேர் விபச்சாரம். ரெண்டாவது வேசித்தனம். வேசித்தனம் என்பது திருமணம் ஆகாமல், திருமண உறவு இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடோ, ஒரு பெண் ஒரு ஆணோடோ பழகுவது. இன்றைக்கு காதல் என்று சொல்லுகிறோம். சிலர்லாம் காதல் புனிதமானதும்பாங்க. காதல் 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 இல்லையே, சாதல் சாதல், அப்புறம் மோதல் மோதல். பிரியமானவர்களே, ஆனால் வேதத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது திருமணம் என்ற ஒரு பந்தத்திலே தான். திருமணம் ஆகாமலேயே ஒரு ஆணும் பெண்ணும் பழகுவது. இவெல்லாம் அப்படி பழகும்போது அந்த பையனை அந்த பெண்ணை தான் கட்டிக்கணும்னு இல்லை. ஓப்பனாக சொல்கிறாங்க, இது பிறகுள்ள வாழ்க்கைக்கு ட்ரைனிங். இங்கே பழகுவது எதற்காக? பிறகுள்ள வாழ்க்கைக்கு ட்ரைனிங். பிரியமானவர்களே, உலகம் எப்படின்னு சொல்லட்டும், வேதத்தில் அதற்கு பேர் தான் வேசித்தனம். கர்த்தர் அதை அருவருக்கிறார். அப்போ திருமணம் என்ற உறவுக்கு வெளியே திருமணமானவர்கள் பழகினால் அது விபச்சாரம். திருமணம் என்ற உறவு இல்லாமல் பழகினால் அதற்கு பேர் வேசித்தனம். எல்லாம் தவறானதான் வாசிக்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், அசுத்தமான காரியம், அசுத்தமானதை பேசுகிறது, அசுத்தமான டிவி ப்ரோக்ராம் பார்க்கறது, அசுத்தமான புத்தகங்களை வாசிக்கிறது, அசுத்தமாக கடிதம் எழுதுறது, இன்ஸ்டாகிராமில் படம் போடுறது, அசுத்தமாக சேட் பண்ணுறது, அசுத்தம். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை. இரு பொருள் வச்சு சேட் பண்ணுறது. எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழியுது. 2 நாளைக்கு முன்பாக பயங்கரமான செய்தி. இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். ஆனால் அவளை திருமணம் செய்ய மறுக்கிறாள். பார்த்ததே கிடையாதான், வெறும் இன்ஸ்டாகிராம் காதல் நடந்தது. செய்தித்தாளில் வந்திருக்கு. அவன் அவளை சரமாரியாக குத்தி வெட்டி
தண்ணியை அறிவாளில் வெட்டி செத்து போயிட்டான். 2-3 நாளைக்கு முன்பாக செய்தித்தாள். அசுத்தமான மெசேஜ் அனுப்புறது, அசுத்தமான படங்களை அனுப்புவது. பிரியமானவர்கள், மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். காமம் என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்குமானால் அது புனிதமானது. வள்ளுவர் கூட காமத்துப்பால் என்ற ஒரு பகுதியை வைத்திருக்கிறார். தேவன் அங்கீகரித்தது. ஆனால் பிரியமானவர்கள், அது விகாரப்படுமையானால் அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பானது. காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன், அவன் வீட்டுக்கு போகவே மாட்டேன், செத்தாலும் வீட்டில் கால் வைக்க மாட்டேன். வைராக்கியங்கள், கோபங்கள். கோபம் வருவது நல்லது, ஆனால் கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அவன் கோபம் தனியணும். இந்த கோபத்தை மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த கோபம் பகையாக மாறுது, கொலை வெறியாக மாறுது. கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள். யாரை பார்த்தாலும் பொறாமை. அதில் ஒரு ஆளை ஜபத்துக்கு கூப்பிட்டா கூட பொறாமை. என்ன கூப்பிடலாம், அவனை கூப்பிடுறான்னு ஒருத்தர் பாட சொல்லிட்டா பொறாமை. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவை. களியாட்டு, என்டர்டெயின்மெண்ட் என்ற சொல்லை புரிந்து கொள்ளுங்க. It enters and be one with you. உங்கள் உள்ளே நுழைந்து உங்களோடு ஒன்றாகி விடுது. அவன் ஜெயிக்கும்போது நீ கை தட்டுவ, அப்படியே அதோட லயிச்சு போயிடுற. அவன் சண்டை போட்டால் நீ பக்கத்தில் உள்ளவனை குத்துவ, அவன் அழுதா நீ அழுவ. ஏன்? It enters and be one with you. அதுக்கு தான் என்டர்டெயின்மெண்ட். களியாட்டுக்கள், களி என்ற சொல் கல்ல இருந்து வருது. அப்படியே குடிச்சிட்டு ஆடுற மாதிரி ஆடுறது களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒருத்தராகிலும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீ ஞானஸ்நானம் எடுத்தியோ எடுக்கலையோ, நீ கோயிலுக்கு போறியோ போகலையோ, நீ ஊழியம் செய்கிறியோ செய்யலையோ, நீ கூத்தாடலையோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று நான் வைத்திருக்கிற சத்திய வேதம் சொல்லுகிறது. அவனை சிலுவையில் பார்க்கணும். இந்த மாம்சத்தை நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேயா. இயேசு சிலுவையில் தொங்குகிறார். இன்னைக்கு இயேசு சிலுவையில் தொங்கலை. சிலரெல்லாம் பொம்மை செஞ்சு இந்த பொம்மையில் ஒரு சிலுவை செஞ்சு அந்த சிலுவையில் ஒரு பொம்மை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இயேசு சிலுவையில் இல்லை. அன்னைக்கு சாயந்தரமே அவரை சிலுவையிலேருந்து இறக்கிட்டாங்க. இன்றைக்கு நான் அந்த சிலுவையை பார்த்து மாம்சத்தின் கிரியைகள் அந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கணும். பொறாமை இல்லை, வைராக்கியம் இல்லை, களியாட்டுகள் இல்லை. ஆண்டு ஆச்சரியமாக விடுதலை ஆக்குறாரு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக சினிமா பைத்தியமாக இருந்து ஒருவேளை உலகப்பிரகாரமான பெரிய பாவங்கள் நான் செஞ்சதில்லை. எளிமையான காலம் சென்ற அன்பு போதகர் சார்ல்ஸ் ஐயா சொல்லுவாங்க, நீ சாட்சியே இல்லாத ஊழியக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளோ சாட்சி இருக்குது தெரியுமாம்பார். ஒருவேளை உலகப்பிரகாரமாக கொலை செஞ்சேன், களவு செஞ்சேன், விபச்சாரம் செஞ்சேன், அப்படிலாம் சாட்சி இல்லை. சினிமா பைத்தியமாக இருந்தேன். அந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன மூவி எல்லாத்தையும் பார்த்துருவேன். அந்த காலத்தில் அப்போல்லாம் இந்த யூடியூப் அதெல்லாம் கிடையாது. தியேட்டரில் போய் தான் பார்க்கணும். பிரியமானவர்களை ஜனவரியில் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு பார்ப்பேன். ரிலீஸ் ஆன படம் பட்டியலெலாம் போட்டிருக்கோம். ஏதாவது படம் மிஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த படம் 2 நாள் ஓடி பெட்டிக்குள்ளே போனால் கூட அந்த படத்தை பார்த்துருப்பேன். சொல்லப்படாது சொல்கிறேன். ஆண்டு நான் ஆச்சரியமாக காப்பாற்று. இன்றைக்கி மத்தியானம் கூட தம்பிகிட்ட சொல்லிக்கிட்டு ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து எங்கெங்கேயோ போகிறோம், ஹோட்டலில் தனியாக இருக்கிறோம், தேவ சமூகத்தில் சொல்கிறேன், ஒரு நாள் கூட அந்த டிவி ஆன் பண்ணி ஒரு படம் பார்த்துருப்பேன்னா ஆண்டு ஆச்சரியமாக விடுதலை ஆக்கிட்டார். களியாட்டுகள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டாங்க. அசுத்தம், காமவிகாரம், பொறாமை, வெறிகள், மனுஷனை பகைக்கிறது, சகோதரனை பகைக்கிறது, மனுஷ கொலை பாதகம். எல்லாரும் சாட்சி சொல்கிற மாதிரி என் சாட்சியை சொல்ல ஆண்டவர் ஆச்சரியமாக இருக்குது. என் பகனே யார் மேலேயும் கிடையாது. இவைகள் சிலுவையில் அறையப்பட்டன.
அப்போ சுய சிலுவையில் அறையப்படணும். மாம்சத்தின் கிரியைகள் சிலுவையில் அறையப்படணும். நேரங்கத்தின் ஒரு காரியத்தை சுட்டி காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதே கலாத்தியர் 6:14 வாசிங்க. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, சுய சிலுவையில் அறையப்படணும். மாம்சத்தின் கிரியைகள் சிலுவையில் அறையப்படணும். உலகம் சிலுவையில் அறையப்படணும். இந்த வேர்ல்ட் சிஸ்டம். யோவான் எழுதுவா 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகம்னா என்ன? அடுத்த சொல்லுவார், கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதான் உலகத்தில் உள்ளது. பிரியமானவர்களே, உலகத்தை குறித்து உலகத்தின் ஆவி, உலகத்தினுடைய வழிபாடுகள், உலகத்தினுடைய பாரம்பரியம், உலக சிநேகம், உலகத்தில் உள்ள கேடான சிந்தை, உலகத்தில் உள்ள வேஷம், பிரியமானவர்களே உலக ஞானம், இதெல்லாம் பைபிளுக்கு விளக்கி சொல்ல நேரம் இல்லை. இந்த உலகம்னு சொல்கிறோமே, இந்த உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசியுங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. உலகத்தார் வாழ்றது போல நம்ம வாழ வேண்டாம். நான் அடிக்கடி சொன்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். நான் சிறு வயதிலேயே எனக்கு விவரம் தெரிஞ்சதுல நல்லா நீச்சல் அடிப்பேன். நல்ல ஓடுற ஆற்றில், தாமிரபரணி ஆறு, பிரியமலை ஜீவ நதியில் ஒரு நதி அது. அந்த தாமிரபரணி ஆறில் ஒரு கரையிலேருந்து அடுத்த கரைக்கு சாதாரணமாக நீச்சல் அடித்து போவோம் சின்ன வயசுலேயே. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதிர்நீச்சல் அடிப்பது. அதனால தான் வாழ்க்கையிலும் எதிர்நீச்சல் அடிக்கிறது இன்பமாக இருக்குது. பிரியமானவர்களே, நான் அந்த வயதில் கவனித்த ஒன்று, சின்ன மீன், பெரிய மீன், நிறைய மீன் இருக்கும். ஒரு உயிருள்ள மீனாவது, சின்ன மீனாக இருந்தாலும் சரி, ஒரு உயிருள்ள மீனாவது நீரோட்டத்தோடு போகவே போகாது. இப்படி அந்த நீரோட்டத்தை எதிர்த்து தான் நீந்தும். செத்த மீன் எல்லாம் நீரோட்டத்தோடு போயிட்டுருக்கும். ஒரு செத்த மீனாவது இந்த நீரோட்டத்தை எதிர்த்து நீந்தாது. உனக்குள்ள உயிர் இருக்குன்னு சொன்னால் இந்த உலகத்தை எதிர்த்து நீந்த உனக்கு தில்லு இருக்கும், திராணி இருக்கும், தெம்பு இருக்கும். நீ செத்த மீனாக இருந்தா இந்த உலகத்தை நீரோட்டத்தை எதிர்த்து நீந்த உனக்கு தெம்பு இருக்காது. பியர் ப்ரெஷர், ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, வேலை ஸ்தலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஊரில் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பயந்தே நீ போயிட்டுருப்ப. உனக்கு நீந்த பலன் இல்லை. உலக நீரோட்டத்தை எதிர்த்து நீந்த பலன் இல்லை. நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என் மனம் புதிதாகிறதுனால தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக என் மனம் புதிதாகிறதுனாலே என் ரூபத்தை மாற்றுகிறேன், என் வேஷத்தை மாற்றுகிறேன். அவருக்கு பிரியமாக நான் இருக்கணும். உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்குது.
உலகத்தின் ஆவி எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு, இயேசு சிலுவையில் மரித்தார், இயேசு சிலுவையில் மரித்தார் என்றால் அந்த சிலுவையில் நான் என்ற சுயம் அறையப்பட்டிருக்கணும். அந்த சிலுவையில் மாம்சத்தின் கிரியைகள் அறையப்பட்டிருக்கணும். அந்த சிலுவையில் பிரியமானவர்களே, அந்த சிலுவையில் இந்த உலகம், உலகத்தின் ஆவி, உலகத்தின் சிநேகம், உலகத்தின் வேஷம், உலகத்தின் வழிபாடுகள், உனக்கு உயிருள்ள மீன்னா தைரியமாக நீந்து, தைரியமாக நீந்து. அன்னைக்காவது ஆற்று தண்ணியில் எனக்கு தெரிஞ்ச பலத்தில் நீந்தினேன். இன்றைக்கு அந்த தண்ணீரின் மேல் என்னை நடக்க வைக்கிற இயேசு என் கையை பிடித்திருக்கிறார். தைரியமாக நடப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அன்றைக்கு பேதுருவை பார்த்தோம். இயேசு தண்ணியில் நடந்தார், இயேசு தண்ணியில் நடந்தார் என்றல்ல, பேதுருவை தண்ணியில் நடக்க பண்ணார். பேதுரு எந்த தண்ணியில் நடந்தான் தெரியுமா? கடல் கொந்தளிக்குது, காற்று, எதிர்காற்று சீறி வீசுது, தண்டு வலித்தும் போக முடியலை, அக்கறை சேர்வோம் என்ற நம்பிக்கை இல்லை. அந்த தண்ணியில் பேதுரு தில்லா நடக்கிறான்டா, கெத்தா நடக்கிறான்ப்பா. அது கொஞ்சம் பயந்தான். ஆனால் ஆண்டவர் தூக்கின பிறகு அவர் கரத்தை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டான். நீ அமிழ்ந்து போக மாட்டாய். அவர் கரத்தை மாத்திரம் பிடிச்சா என்னங்க நீந்துறது? நடப்பேங்க தண்ணியில். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். வாசியுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவச் சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் சேர்த்து, உலகமாக இருக்கட்டும், மாம்சமாக இருக்கட்டும், என் சுயமாக இருக்கட்டும், அந்த ஓல்டு ராபர்ட், அந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த நம்முடைய சுபாவம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். அதை நம்ம அறிந்திருக்கணும். இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது என்னுடைய ஓல்டு மேன் இஸ் க்ரூசிஃபைட், அந்த நம்பிக்கையோடு கூட கடந்து போவோமா? இருக்கிற இடங்களில் நம்ம எழும்பி நிற்போம்.